பாஸ்டனை சேர்ந்த கலைஞர் ஜெஃப் ஸ்மித் உலகிலேயே மிகச்சிறிய வீட்டை கட்டியிருப்பதாக நம்புகிறார். இதன் அளவு வெறும் 2.3 சதுர மீட்டர் தான். ஆனாலும் ஸ்மித் இதற்குள் அழகாகவும் வசதியாகவும் இருப்பதாக உறுதியளிக்கிறார். இதில் ஒரு சோபா கம் பெட், ஒரு வேலை செய்யும் இடம், ஒரு சிங்க், ஒரு கேஸ் ஸ்டவ் மற்றும் ஒரு ஷவர் கூட இருக்கு. ஆனால் இதில் ஹீட்டிங், வாஷிங் மெஷின், ஏர் கண்டிஷனிங், இணையம் அல்லது டிவி எதுவும் இல்லை. இந்த வீடு தங்கள் நேரத்திற்கும் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்லும் சுதந்திரத்திற்கும் முக்கியத்துவம் கொடுப்பவர்களுக்கானது என்று ஸ்மித் வலியுறுத்துகிறார். ஒரு கட்டத்தில் அவர் ஒரு இரவுக்கான வாடகை $55 என்று ஏர்பிஎன்பியில் பட்டியலிட்டார். சிலர் இதை டாக் ஹவுஸ் ஆன் ஸ்டீராய்ட்ஸ் என்று பார்த்தனர். வேறு சிலர் வீட்டு பிரச்சனைகளுக்கு ஒரு தனித்துவமான தீர்வாகவும், சிலருக்கு இது சாகச விரும்பிகளுக்கான சரியான தேர்வாகவும் இருந்தது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஹுகா வீடுகள் வலுவூட்டப்பட்ட காங்கிரீட்டால் கட்டப்பட்டுள்ளன. இது சூறாவளி, பூகம்பம் மற்றும் ஆயுதம் தாங்கிய ஆக்கிரமிப்பாளர்களையும் தாங்கக்கூடியது. ஆனால் அவற்றை பதுங்கு குழிகள் என்று தவறாக எண்ண வேண்டாம். உள்ளே அவை மிகவும் வசதியானவை. அவற்றின் 45 சதுர மீட்டரில் ஒரு படுக்கை அறை, ஒரு சமையலறை, ஒரு குளியலறை, ஒரு வாழ்க்கை மற்றும் சாப்பாட்டு பகுதி மற்றும் ஒரு ஓய்வு இடம் கூட இருக்கும். மேலும் இடம் வேண்டுமா? ஹுகா வீடுகளை விரிவாக்க முடியும். அடிப்படை மாடலை ஒரே நாளில் அசெம்பிள் செய்யலாம். இதன் விலை $75,000. இதைவிட முக்கியமாக இது உலகளாவே வீட்டு பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய உதவுகிறது. உண்மையில் ஹுகா வலைத்தளத்தின் குறிக்கோள் அனைவருக்கும் மலிவு விலையில் பாதுகாப்பான மற்றும் வசதியான வீடுகளை வழங்குவதாகும். ஈகோ கேப்சியூல் ஆனது நைஸ் ஆர்கிடெக்ட் என்ற ஆர்கிடெக்சரல் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டது. அதன் வடிவம் முட்டைக்கும் ரக்பி பந்திற்கும் இடைப்பட்டது போல உடனடியாக கண்ணை கவரும். ஆனால் இது தோற்றத்தை பற்றியது மட்டுமல்ல, உள்ளேயும் அதே அளவு ஈர்க்கக்கூடியது. சமீபத்திய பதிப்பில் சூடான ஷவர் முதல் வைஃபை வரை அனைத்தும் பொருத்தப்பட்டுள்ளன. இது 2.8 கிலோவாட் சோலார் பேனல்களில் இயங்குகிறது. அனைத்தையும் 28.8 கிலோவாட் மணி பேட்டரியில் சேமிக்கிறது. ஸ்டாண்டர்ட் மாடலில் 2 நபர்களையும், எக்ஸன் பதிப்பில் 4 நபர்களையும் தங்க வைக்க முடியும். இதன் விலை $17,000 தொடங்குகிறது. மிஸ்டிக் கேபின்கள் முகாம் தளங்களுக்கு ஒரு சரியான கூடுதலாகும். அவை கூடாரங்களை விட அதிக வசதியை வழங்குகின்றன. அதே நேரத்தில் அவற்றின் சிந்தனை மிக்க வடிவமைப்பு காரணமாக இயற்கையான சுற்றுப்புறங்களுடன் தடையின்றி கலக்கின்றன. கண்ணாடி விளைவை பாருங்கள். இந்த கேபின்கள் நிலப்பரப்பில் கிட்டத்தட்ட மறைந்துவிடும். ஸ்டாண்டர்ட் மாடல்கள் 21 மற்றும் 25 மீட்டரில் வருகின்றன. மேலும் ஹோட்டல் அறைகளுக்கு இணையாக வசதியை வழங்குகின்றன. ஒரு விசாலமான படுக்கை, ஒரு ஸ்டைலான குளியலறை மற்றும் ஒரு உற்பத்தி திறன் பணிபுரியும் இடம் ஆகியவை மிஸ்டிக்கை ஓய்வு மற்றும் வேலை இரண்டிற்கும் ஒரு சிறந்த இடமாக மாற்றுகின்றன, குறிப்பாக புதிய காற்று படைப்பாற்றலை தூண்டும்போது. சீனாவில் தனியார் நில உரிமை என்பது இல்லை. இது 3 சக்கர வீட்டை தற்காலிக வாழ்விற்கான ஒரு பொருத்தமான தீர்வாக மாற்றுகிறது. இந்த பெடல் மூலம் இயங்கும் சிறிய வீடு வழக்கத்திற்கு மாறான வழியில் விரிவடைகிறது, மேலும் மற்றவற்றுடன் நிறுத்தி சிறிய கிராமங்களை உருவாக்கும். இதன் அமைப்பு பாலிப்ரோபிலினால் ஆனது, எனவே இது முற்றிலும் தசை சக்தியில் இயங்குகிறது. மின் மோட்டார் தேவையில்லை. இது எந்த பயன்பாட்டு இணைப்புகளும் இல்லாமல் சுதந்திரமாக இயங்குகிறது. உள்ளே ஒரு சிங்க், ஒரு அடுப்பு, ஒரு குளியல் தொட்டி மற்றும் மாற்றியமைக்கப்படுகிற தளவாடங்கள் உள்ளன. 3 சக்கர வீடு ஒரு நிலையான பார்க்கிங் இடத்திற்குள் பொருந்துகிறது. இது நகர்ப்புற இடக்கட்டுப்பாடுகளுக்கு ஒரு வழக்கமற்ற மற்றும் படைப்புத்திறன் மிக்க பதிலாகும். நிறுவனத்தின் கேபின் அதன் சொந்த சிறிய வீட்டை அறிமுகப்படுத்தியது. ஜூட். இது நிறுவனரின் தாயாரின் பெயரால் பெயரிடப்பட்டது. அவர் ஒரு அன்பான, வரவேற்கத்தக்க பெண்மணி. அனைவருக்கும் எப்போதும் வீட்டிலேயே இருப்பது போன்ற உணர்வை ஏற்படுத்துவார். மேலும் கேபின் ஜூட் அந்த உணர்வை பிரதிபலிக்கிறது. இது வசதியானது, கவர்ச்சிகரமானது மற்றும் தனித்துவம் நிறைந்தது. அதன் சாதாரண 14 மீட்டர் அளவிருந்த போதிலும் இது 4 பேர் வரை வசதியாக தங்க வைக்கிறது. உள்ளே ஒரு ஷவர், ஒரு சமையலறை, ஒரு பார் கவுண்டர் மற்றும் பரந்த ஜன்னல்கள் கொண்ட ஒரு படுக்கையறை உள்ளது.
இது ஹீட்டிங் மற்றும் எரிவாயு அடுப்பு மற்றும் ஒரு குளிர்சாதன பெட்டி உட்பட எல்லா அத்தியாவசிய பொருட்களையும் கொண்டுள்ளது. கேபின் ஜூடை ஒரு நாட்டிற்கு குறைந்தது $280 வாடகைக்கு எடுக்கலாம். இந்த இடத்தில் தங்குவீர்களா? நாங்கள் ஜெர்மனியில் ஹராஷிலில் ரிசார்ட் நகருக்கு அருகிலுள்ள ஒரு கடற்கரையில் இருக்கிறோம். அற்புதமான காட்சியை பார்க்கிறோம். ஆனால் இங்கு இன்னும் சுவாரஸ்யமான ஒன்று உள்ளது. ஒருவேளை ஐரோப்பாவில் முதல் தூங்கும் நங்கூரம் பாய், ஸ்லீப்பிங் ஆங்கர் பாய். சுமார் 120 ஆண்டுகளாக இது நார்வே கடற்கரையின் அடியில் கிடந்தது. ஒரு சுற்றுலா தலமாக மாறும் என்று ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை. சில பார்வையாளர்கள் இதை மிகவும் விரும்புவதால் ஒரு வாரம் தங்குகிறார்கள். உள்ளே இடம் குறைவாக உள்ளது, 2 மீட்டருக்கும் குறைவான விட்டம் கொண்டது மற்றும் அருகிலுள்ள குளியலறை மற்றும் ஷவர் சுமார் 150 மீட்டர் தொலைவில் உள்ளன. ஆனால் என்ன, காட்சி அதை ஈடுகாட்டுகிறது. அண்ணா ஒரு வீடை விட அதிகம். இது இயற்கையுடன் உங்களுடன் மீண்டும் இணைவதற்கான ஒரு இடம். அதன் அமைப்பு வானிலைக்கு ஏற்ப மாறுகிறது. இது கோடை வெப்பத்திலும் குளிர்கால பனியிலும் சமமாக வசதியாக இருக்கும். சூரிய உதயத்தை பார்க்க வேண்டுமா? அன்னாலின் பகுதிகளை நகருங்கள். நீங்கள் ஒரு விருந்துக்கு ஏற்பாடு செய்ய வேண்டுமா? திறந்த பகுதியை ஒரு நடன அரங்காக மாற்றுங்கள். சாத்தியக்கூறுகள் முடிவற்றவை, ஆனால் வீடு அப்படியே இருக்கும். பதிப்பை பொறுத்து அதன் அளவு 57 சதுர மீட்டரை எட்டுகிறது. படைப்பாளர்கள் முழுமையாக தன்னிறைவு செய்யப்பட்ட வீடு அல்லது பயன்பாடுகளுடன் நிலைக்கப்பட்ட விருப்பங்களையும் வழங்குகின்றனர். அண்ணாவிற்கான விலை $590,000 தொடங்குகிறது. ஒரு வருடத்திற்கு ஒரு நாளைக்கு 1 என 356 அலகுகள் மட்டுமே பதிப்பிக்கப்பட்டுள்ளன. அர்பன் பாட்ஸ் ஸ்டைலான இடங்களை உருவாக்குகின்றன. அவை வேலை மற்றும் ஓய்வு இரண்டிற்கும் ஏற்றவையாகும். ஒரு பட்டறை, ஒரு கூடாரம், ஒரு ரெக்கார்டிங் ஸ்டுடியோ, உங்களுடைய சொந்த வீட்டு அலுவலகம். நீங்கள் ஒன்றை எப்படி பயன்படுத்துவீர்கள்? உற்பத்தி மற்றும் நிறுவனம் சுமார் 2 வாரங்களில் நடைபெறும் என்பதால் நீங்கள் முடிவு செய்ய உங்களுக்கு நேரம் கிடைக்கும். ஸ்டாண்டர்ட் மாடலுக்கு உஃபிச்சியோ என்று பெயரிடப்பட்டுள்ளது. இது அனைத்து நோக்கங்களுக்கும் ஏற்றது. 9.4 மீட்டர் இடத்தை வழங்குகிறது மற்றும் ஆண்டு முழுவதும் பயன்பாட்டிற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது மெல்லிய தெர்மல் மாடிஃபைடு வுட் கொண்டுள்ளது மற்றும் இதன் விலை சுமார் $16,000. சில வெளியீடுகள் நோலாவை ஒரு வீட்டை விட குடிசையாக என கூட அழைத்துள்ளன. ஆனால் இது உண்மையில் கிளாம்பிங்குக்காக டிசைன் செய்யப்பட்டது. அதாவது வசதி புறக்கணிக்கப்பட்டதா? இல்லை. நோலா சோலார் பேனல்கள், ஹீட்டிங், பவர் அவுட்லெட்டுகள், தளவாடங்கள் மற்றும் ஒரு பயோஃபியூவல் அடுப்புடன் பொருத்தப்பட்டுள்ளது. இதன் 9 சதுர மீட்டர் இடம் 2 வயதுவர்களுக்கும் 1 குழந்தைக்கும் போதுமானது. மேலும் நோலாவை கட்டிட பிளாக்குகளின் தொகுப்பு போல பிரித்து மீண்டும் இணைக்க முடியும் மற்றும் இதை ஒரு புதிய இடத்திற்கு மாற்ற சில பேர் மட்டும் போதும். கனமான இயந்திரங்கள் தேவையில்லை. இது கிளாம்பிங்கிற்கும் மட்டுமல்ல, இசை விழாக்கள் போன்ற நிகழ்வுகளுக்கும் ஏற்றதாக அமைகிறது. மேலும் இது ஒரு குடிசை என்றால் இது நிச்சயமாக ஒரு அத்தியாவசிய குடிசை. டிராப் ஸ்ட்ரக்சர்ஸ் காம்பாக்ட் வீடுகளில் அவர்களின் சொந்த கண்ணோட்டத்தை கொண்டது. 61 சதுர மீட்டருக்குள் இருக்கும் பல மாடல்களை வழங்குகின்றன. ஒவ்வொரு மாடலும் ஒரு குறிப்பிட்ட பார்வையாளரை குறிக்கோள்கிறது. உதாரணமாக டுவோ மாடல், ஒரு படுக்கை அறை கொண்ட வீடு, தம்பதிகளுக்கு ஏற்றது. இது 45 மீட்டர் அளவு மற்றும் $149,000 தொடங்குகிறது. விலை அதிகமா? அப்படியானால் மோனோ மாடலை கவனிங்கள். ஸ்டுடியோ அபார்ட்மெண்ட் போல வடிவமைக்கப்பட்டது. இது 30 மீட்டர் அளவு மற்றும் $118,000 விற்கப்படுகிறது. டிராப் ஸ்ட்ரக்சர்ஸ் தனித்து பயன் வடிவமைப்புகளையும் வழங்குகிறது மற்றும் இந்த வீடுகளை ஒரு காட்டின் நடுவில் கூட நிறுவ முடியும்.
த டைனி ஹவுஸ் நானோவானது 7 சதுர மீட்டர் மகிழ்ச்சியை வழங்குகிறது. 3.3 மீட்டர் நீளமுள்ள ட்ரெய்லரில் கட்டப்பட்டது. இது விதிவிலக்காக மொபைலானது, ஆனால் வசதியான வாழ்விற்காக முழுமையாக பொருத்தப்பட்டுள்ளது. ஒரு சமையலறையிலிருந்து ஒரு பணிபுரியும் இடம் வரை ஒரு பெரிய வீட்டில் நீங்கள் காணக்கூடிய அத்தனையும் இதில் உள்ளன. இரவில் இது 2 வயதுவர்களையும் ஒரு குழந்தையையும் இடமளிக்கும். அதற்கும் மேலாக டைனி ஹவுஸ் நானோ ஒரு ஒற்றை அச்சு உண்ட ஒரு வீலை கொண்டுள்ளது மற்றும் 1.6 டன் எடையுடையது. சில உதவியுடன் இதை கேம்பிங் அல்லது பார்க்கிங் பகுதியில் கையாலும் நகர்த்த முடியும். இது நீண்ட ரோடு பயணத்தை திட்டமிடுபவர்களுக்கு ஒரு சிறந்த செய்தி. இப்போது நீங்கள் சொந்தமாக கட்டக்கூடிய ஒரு வீடு இதோ இருக்கிறது. இதற்கு சுமார் $193,000 செலவாகும். மேலும் இது தளவாடங்கள் இல்லாமல். நிச்சயமாக மலிவானது அல்ல, ஆனால் இது சிறியது மற்றும் அழகானது. ஜஸ்ட் 25 சதுர மீட்டர். ஆனால் இந்த இடத்திற்குள் ஒரு குளியலறை, ஒரு படுக்கையறை மற்றும் ஒரு வலிவரமறை இருக்க இடம் உள்ளது. நிச்சயமாக சில ஆக்கப்பூர்வ இன்டீரியர் தீர்வுகள் தேவை. சோஃபாவிற்கும் சிங்குக்கும் இடையில் ஒரு வாஷிங் மிஷின் இருந்தால் எப்படி? நல்ல விஷயம், அது ஸ்பின் சுழற்சியில் இருக்கும்போது மசாஜ் நாற்காலியாகவும் செயல்படும். மற்றும் திரைச்சீலை தேர்வு முக்கியம். அந்த அற்புதமான தரையிலிருந்து கூரை வரையான ஜன்னல்களை பாருங்கள். மூச்சடைக்கும் காட்சிகள் மற்றும் தனிமைக்கு இடையே ஒரு சரியான சமநிலையை நீங்கள் எப்படி ஏற்படுத்துவீர்கள்? இந்த இன்ஜினியரிங் அற்புதம் ஒரு ஹவுஸ் போட். இது வீட்டின் வசதியையும் பயணத்தின் சுதந்திரத்தையும் ஒன்றிணைக்கிறது. ஹார்மோனியா 310 மாடல் $84,200 விலையில் கிடைக்கிறது. இதில் 17 சதுர மீட்டர் பரப்பளவு கொண்ட ஒரு லிவிங் ரூம், பெட்ரூம், கிச்சன் ஆகியவற்றுடன் வருகிறது. சூடான தண்ணீருக்கான ஹீட்டிங், ஏர் கண்டிஷனிங், ஃபர்னிச்சர் மற்றும் வசதியான தங்குவதற்கு தேவையான மற்ற அத்தியாவசிய பொருட்களும் இதில் உள்ளன. பவர் தேவைகளை விக்ட்ரான் எனர்ஜி சோலார் சிஸ்டம் மற்றும் அதன் 2 360W பேனல்கள் பூர்த்தி செய்கின்றன. இதில் ஸ்மார்ட் டிவி, க்ளோஎக்ஸ் ஆண்டனா, ரேடியோ மற்றும் 2 ஸ்பீக்கர்கள் கொண்ட ஒரு மீடியா பேக்கேஜ் உள்ளது. ஸ்மார்ட் டோம் கார்களைப் போன்ற விலையில் வீடுகளை வடிவமைத்துள்ளது. அவை மொபிலிட்டி, சஸ்டைனபிலிட்டி மற்றும் மாடுலாரிட்டி ஆகியவற்றை ஒருங்கிணைக்கின்றன. மேலும் ஆல்பைன் கிராமங்கள் முதல் மரங்களின் உச்சிகள் வரை எங்கும் வைக்கக்கூடிய அளவுக்கு பல்துறை திறன் கொண்டவை. ஒவ்வொரு வீடும் சுமார் 6 மீட்டர் விட்டம் மற்றும் சுமார் 3.3 மீட்டர் உயரம் கொண்டது. ஸ்டீல் ஃப்ரேம் குவிமாடம் வடிவ மாடியூல்களை ஆதரிக்கிறது. அவை ஒளி ஊடுருவாமல் இருக்க முடியும் மற்றும் இன்சுலேஷனுக்கு மினரல் ஊலை பயன்படுத்துகிறது. இந்த வீடுகள் ஹைட்ரோபோனிக்ஸ் போன்ற தொழில்நுட்பங்களை இணைத்து இயற்கையுடன் இணக்கமாக வாழும் யோசனையை பிரதிபலிக்கின்றன. நீங்கள் ஆபத்தை எடுத்துக்கொண்டு ஒன்றில் வாழ்வீர்களா? கோடா லாஃப்ட் ஒரு இலகுவர நடைமுறை மற்றும் செயல்பாட்டுக்கு ஏற்ற வீடு. இது முந்தைய மாடலின் கருத்தில் கட்டப்பட்டது, ஆனால் கான்கிரீட் பாகங்களுக்கு பதிலாக எஃகுடன் வலுவூட்டப்பட்ட மரச்சட்டத்தை பயன்படுத்துகிறது. இதன் விளைவாக கோடா லாஃப்ட் பாதி எடை கொண்டது. இது வசதியை குறைக்காமல் போக்குவரத்தை மிகவும் எளிதாக்குகிறது. இது ஆண்டு முழுவதும் பயன்படுத்த வடிவமைக்கப்பட்டுள்ளது. மின்சாரம், நீர் மற்றும் கழிவுநீர் அமைப்புடன் தடையின்றி இணைகிறது மற்றும் 30 சதுர மீட்டர் பரப்பளவு கொண்ட நெகிழ்ச்சி இடத்தை வழங்குகிறது. இது பல ஹோட்டல்கள் மற்றும் கிளாம்பிங் தளங்களுக்கு ஒரு சிறந்த பொருத்தமாக உள்ளது. குறிப்பாக ஒவ்வொரு அலகையும் 2 அல்லது அதற்கு மேற்பட்டவற்றுடன் அடுக்கி வைக்க முடியும் என்பதால். கோல்டன் ஹவுஸ் இன்றைய தேர்வில் மற்றும் ஒருவேளை உலகிலேயே மிகவும் முக்கியமான ஒரு சிறிய வீடாக இருக்கலாம். இதன் வெளிப்புறம் தனிப்பயணப்படுத்தப்பட்ட தங்க கண்ணாடியால் மூடப்பட்டுள்ளது மற்றும் தங்கத்தின் அணு எண்ணை குறிக்கும் விதமாக 79 அலகுகள் மட்டுமே தயாரிக்கப்பட்டன. கோல்டன் ஹவுஸ் மீதான ஆர்வம் நம்ப முடியாதது. மக்கள் அதன் சாதாரண 26 சதுர மீட்டரை ஒரு 5 நட்சத்திர ஹோட்டல் அறையை விட 50% அதிகமாக வாடகைக்கு எடுக்க தயாராக உள்ளனர். அதோடு அதை அடைய பயணம் செய்யும் தூரம் கணக்கில் வராது. இந்த வீடுகள் எங்கும் அமைக்கப்படவில்லை, ஆனால் உலகின் மிகவும் அழகான இடங்களில் சிலவற்றில் உள்ளன. கானாவின் கடற்கரைகள் முதல் நார்வேயின் தீவுகள் வரை இந்த பொன்னான ஆடம்பரத்தை அனுபவிக்க நீங்கள் அவ்வளவு தூரம் பயணம் செய்வீர்களா?
லோலா லிபர் குழு வெறும் சிறிய வீடுகளை மட்டும் கட்டவில்லை. அவர்கள் வீடுகள் போன்ற வடிவிலான சிறிய கேப்சியூல்களை உருவாக்குகின்றனர். அது படைப்புத்திறன் மிக்கது. ஆனால் ஸ்டைல், வசதி மற்றும் செயல்பாட்டு பற்றி என்ன? இன்னும் உற்று நோக்கலாம். இதன் அமைப்பு மரத்தையும் சுருண்ட உலோகத்தையும் ஒருங்கிணைக்கிறது. வெளிப்புறத்தில் ஸ்ப்ரூஸ் மரமும் உட்புறத்தில் பிர்ச் மரமும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஒரு பரந்த ஜன்னல் இடத்திற்குள் இயற்கையான ஒளியை நிரப்புகிறது. அதே நேரத்தில் டெக் போன்ற கூடுதல் வசதிகள் ஆட்-ஆன்ஸ் வசதியை மேம்படுத்துகின்றன. 12 சதுர மீட்டரில் 2 பேர் ஓய்வடைய இது சரியான அளவு. இதன் அமைப்பு எளிமையானது. தளவாடங்கள், பிளம்பிங் மற்றும் ஒரு மினிமலிஸ்ட் அழகியல். இதன் விலை $53,000. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இது விலைக்கு மதிப்புள்ளதா? நீங்கள் அதை பற்றி சிந்திக்கும்போது ஹவுசஸின் வரிசையை பாருங்கள். அவற்றின் வீடுகள் பல்வேறு அளவுகளில் வருகின்றன. ஒரு காம்பாக்ட் 18 மீட்டர் ஸ்டுடியோவிலிருந்து 96 மீட்டர் பரப்பளவு கொண்ட ஒரு விசாலமான 4 படுக்கையறை மாடல் வரை அளவை பொறுத்தவரையில் எவ்வொரு வீடும் 45 நாட்களுக்குள் ஒரு மாடுலர் மரச்சட்ட அமைப்பின் சில ஈர்க்கும் தன்மைகளுடன் வழங்கப்படுகிறது. முதலாவதாக, இது பூகம்பத்தை எதிர்க்க முடியும். இரண்டாவதாக, இதில் கூடுதல் மாடியூல்களை சேர்ப்பதன் மூலம் இதை விரிவாக்க முடியும். மற்றும் இந்த வீடுகளை ஆண்டு முழுவதும் கட்ட முடியும். மற்றும் அவை முடிந்தவுடன் உள்ளேயும் வெளியேயும் பிரகாசிக்கும். விலை மாறுபடுகிறது, ஆனால் குறுக்கிட்ட 18 மீட்டர் ஸ்டுடியோவின் விலை சுமார் $19,000 ஆகும். இந்த மகிழ்ச்சியான நபருக்கு பின்னால் ஆஸ்திரியாவின் மிகவும் அருமையான தங்கும் வாய்ப்புகள் ஒன்று உள்ளது. லாஃப்ட் கியூப் கிராஸ் நகரில் அமைந்துள்ள ஒரு மாடுமார் வீடு. எங்கே? நீங்கள் யோசிக்க முடியுமா? பொறுமையாக இருங்கள். இது ஹோட்டல் டேனியலின் கூரையின் மேல் அமைந்துள்ளது. லாஃப்ட் கியூப் மிகவும் இலகுவரமானது. அதை ஒரு ஹெலிகாப்டரின் மூலம் கொண்டு வர முடியும் மற்றும் அதை அசெம்பிள் செய்ய சுமார் 5 நாட்கள் மட்டுமே தேவைப்படும் மற்றும் பிரித்தெடுக்க 2 நாட்கள் மட்டுமே தேவைப்படும். மகிழ்ச்சியான விருந்தினர்களுக்கு அவர்களது விருப்பத்திற்கு ஏற்ற மாற்றிக்கொள்ள 39 மீட்டர் இடம் கிடைக்கிறது. அவர்கள் ஹீட்டிங் போன்ற அம்சங்களை சேர்க்கலாம் மட்டுமல்ல, அறைகளை மறுஅமைப்பும் செய்யலாம். நிச்சயமாக இது அனைத்தும் ஒரு விலையுடன் வருகிறது. சுமார் $75,000. Prefab X அதிவேக அமைப்புக்கு தனித்து நிற்கும் புதுமை சிறிய வீடுகளை வழங்குகிறது. வெறும் 8 மணி நேரத்தில் அவை நீங்கள் குடியேறுவதற்கு தயாராக இருக்கும். தேவைப்பட்டால் Prefab X வல்லுநர்கள் தளவாடங்கள் தேர்வு செய்வதிலும் உட்புற வடிவமைப்பில் செய்வதிலும் உதவி செய்வார்கள். கிளாசிக் A மாடல் 39.3 மீட்டரை உள்ளடக்கிறது மற்றும் 3 பேர் கொண்ட ஒரு சிறிய குடும்பத்திற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது பாரம்பரிய செங்கல் வீட்டை போன்று நீடித்து உழைக்கும், ஆனால் அதை ஒரு கூரையின் மேல் வைக்கக்கூடிய அளவிற்கு எளிதான நிறுவப்படவில்லை முடியும். ரவுஸ் ஜெர்மனி முழுவதும் பரவியுள்ள மொபைல் ஹோட்டல் அறைகளை வழங்குகிறது. இதன் யோசனை எளிது. நீண்ட பயணம் இல்லாமல் இயற்கையுடன் ஒரு ஓய்வு. அழகான விடுமுறை அருகிலேயே இருக்கும்போது ஏன் தூரம் பயணம் செய்வது? இந்த கேபின்களில் உங்களுக்கு தேவையான அனைத்தும் உள்ளன. படுக்கை மற்றும் குளியல் அறைக்கு மேலுள்ள ஸ்கைலைட்டுகள் நேர்க்கையான ஒளியை வழங்குகிறது. மற்றும் கவனமாக வடிவமைக்கப்பட்ட ஜன்னல்கள் ஆச்சரியப்பட வைக்கும் காட்சிகளை வழங்குகின்றன. மரவிறகு அடுப்பு உட்புறத்தை சூடாக வைத்திருக்கும். அதே நேரத்தில் சிங்க் மற்றும் 2 பர்னர் கொண்ட ஒரு சிறிய ஆனால் முழுமையான சமையலறை சமையலை எளிதாக்குகிறது. ஒரு கவர்ச்சிகரமான போனஸ் ஒரு சிறிய தாழ்வாரமாகு. இது சூரிய உதயம் மற்றும் சூரிய அஸ்தமனத்தை அனுபவிக்க ஏற்றது.
டிராகன் டைனி ஹோம்ஸ் தங்களது மைக்ரோ லிவிங் தீர்வுகளால் நம்மை கவர வந்துள்ளது. அதன் மிகச்சிறிய மாடலான எலமெண்டை சந்தியுங்கள். இதன் அளவு வெறும் 12.5 மீட்டர் தான். ஆனால் கூர்ந்து கவனியுங்கள். ஒவ்வொரு விவரமும் கவனமாக பதிச்சப்பட்டுள்ளது. இந்த வீடு ஆச்சரியப்படும் அளவிற்கு விசாலமாக இருப்பதாக உணரப்படுகிறது. இதில் ஒரு பாத்ரூம், ஒரு சலவை செய்யும் இடம், ஒரு விசாலமான லாஃப்ட் உள்ளது. இவை அனைத்தும் ஒரு ட்ரெய்லரில் கட்டப்பட்டுள்ளன. நகரங்களுக்கு இடையில் பயணம் செய்வதை கற்பனை செய்யுங்கள். அதே சமயத்தில் எப்போதும் வீட்டில் இருப்பதைப் போலவே உணர்வீர்கள். மற்றும் இதன் விலை பல போட்டியாளர்களை விட மிகவும் குறைவு. $21,500 தொடங்குகிறது. $1999 டம்பிள்வீட் எல்ம் அமெரிக்காவில் சக்கரங்கள் கொண்ட முதல் சிறிய வீடுகளில் ஒன்றாக மாறியது. இதன் போட்டியாளர்களின் பொறாமையால் இதன் வடிவம் அப்போதிருந்து மாறாமல் இருந்தது மற்றும் இன்றும் இது சந்தையில் இருக்கிறது. இந்த வீடு 20 முதல் 36 மீட்டர் வரையான அளவுகளில் வருகிறது. இதில் ஒரு லிவிங் ரூம், ஒரு படுக்கையறை, குளியலறை, சமையலறை மற்றும் 6 பேர் வரை தங்க முடியும் அளவிற்கு ஒரு லாஃப்ட் உள்ளது. பெரிய ஜன்னல்கள் நிறைய நேர்க்கையான ஒளியை உள்ளே அனுமதிக்கின்றன. அழகான வறண்டா இதன் கவர்ச்சியை அதிகப்படுத்துகின்றது. ஸ்டாண்டர்ட் ஆப்ஷன்கள் போதாது எனில் நீங்கள் ஆன்லைன் கன்ஃபிகரேட்டரை பயன்படுத்தி வடிவமைப்பை தனிப்பயணப்படுத்தலாம். ஆனால் அது அடிப்படை $12,000 விலைக்கு மேல் போகும். ஜூடை படைத்தவர் அவரது வடிவமைப்பில் முழுமையாக ஈடுபட்டுள்ளார். பாத்ரூம் வீட்டின் மையத்தில் அமைந்துள்ளது. லாஃப்டில் ஒரு டபுள் பெட், சமையலறை நர்வத்தனம் அல்லது உயரமான கூரைகள் கொண்டது. ஜூட் வெறும் 37 மீட்டர் என்று நீங்கள் ஒருபொழுதும் யோசிக்க மாட்டீர்கள். 3 மடங்கு பெரிய சிட்டி அபார்ட்மெண்ட்கள் கூட இவ்வளவு சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்க மாட்டாது. இந்த வீட்டில் ஒரு வாஷிங் மெஷின், ஒரு பெரிய ஃப்ரிட்ஜ், ஒரு இண்டக்ஷன் குக்டாப் மற்றும் ஒரு ஏர் கண்டிஷனர் உட்பட உறுதியான உபகரணங்களும் உள்ளன. 6 பேருக்கு வடிவமைக்கப்பட்டிருப்பதை கருத்தில் கொண்டால் இது ஒரு பெரிய பிளஸ். உடைகள் மற்றும் உணவுக்கு கூடுதல் சேமிப்பு அவசியம். இதன் விலை $60,000 தொடங்குகிறது. இது பல போட்டியாளர்களை விட மலிவான தேர்வாக உள்ளது. மோடஸ் கேம்பிங் மற்றும் ஹைக்கிங் விரும்பினர்களுக்கு சிறந்த துணை. இது வெறும் டென்ட்டே அல்ல, மாறாக ஒரு பல்துறை 6-in-1 சிஸ்டம். இதில் ஒரு ஸ்லீப்பிங் பேக், ஒரு ஊதப்படும் மெத்தை, ஒரு கொசுவலை, ஒரு டார்ப் மற்றும் ஒரு ஹேமக் ஆகியவை அடங்கும். ஒவ்வொரு பாகமும் பல நோக்கங்களுக்கு பயன்படுகிறது. உதாரணமாக, டார்ப் நிழலை வழங்குகிறது, டென்ட்டின் வெப்பநிலையை ஒழுங்குபடுத்த உதவுகிறது மற்றும் 2 டென்ட்டுகளுக்கு இடையில் ஒரு பொதுவான மொட்டை மாடியை ஏற்படுத்த மற்றொரு க்ரூ மோடஸ் செட்டுடன் இணைக்கப்படுகிறது. இத்தனை அம்சங்கள் இருந்தாலும் கூட முழு சிஸ்டமும் ஒரு ஒற்றை பேக்குக்குள் பொருந்துகிறது. இது சிறிய வீடுகளை விட இன்னும் பனிமையான வனப்பகுதிக்கு எடுத்து செல்வதை மிகவும் எளிதாக்குகிறது. இதன் விலை வெறும் $200. க்ரூ மோடஸ் இருப்பதாகும். ஆனால் டிராஃப்ட் ஹைபிரிடை படைத்தவர் விஷயங்களை ஒரு படி மேலே கொண்டு சென்றுள்ளார்கள். அவர்கள் ஒரு டென்ட்டை ஒரு பேக்ராஃப்டுடன் இணைத்தவர். நீங்கள் டிராஃப்டை நிலத்தில் சுமந்து செல்கிறீர்கள், அது உங்களை நீரில் சுமந்து செல்கிறது. அற்புதம்! இந்த ஹைபிரிட் 2 பதிப்புகளில் வருகிறது. அளவை சற்று மாறுபட்டு மற்றும் அதிகபட்ச சுமை தாங்கும் திறனில் வேறுபடுகிறது. டிராஃப்ட் 95 147 கிலோ வரை தாங்கக்கூடியது மற்றும் டிராஃப்ட் 101 159 கிலோவாக மதிப்பிடப்படுகிறது. 2 பதிப்புகளும் கிட்டத்தட்ட ஒரே எடையை கொண்டுள்ளன, சுமார் 5.3 கிலோ மற்றும் அவை ஒரே விலையில் இருக்கின்றன. சுமார் $770. உண்மையிலேயே ஒரு கண்டுபிடிப்பு. இப்போது ஏரிகள், ஆறுகள் மற்றும் மற்ற நீர்த்தடைகள் உங்கள் பேக்பேக்கை கழற்றி உங்கள் டென்ட்டை எடுத்து படகோட்ட ஒரு புதிய காரணம் இருக்கிறது.